அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு கனிவான வணக்கங்கள். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக புதன் இருக்கிறார். தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் இதுவரையில் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்தார். தற்போது நீச்சம் நிவர்த்தி பெற்று ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார். இந்த புதன் பெயர்ச்சி புதன் நீச்சம் நிவர்த்தி காலகட்டம் 2024 மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையிலானதாகும். சிம்மம் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவே புதன் வக்ரம் நிவர்த்தி பெற்று நீச்சம் நிவர்த்தி பெற்று ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலிமை பெறுவது கண்டிப்பாக மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் புதன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் சப்தம பார்வையால் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் வெற்றிகள் குன்றுபோல் குவியக்கூடிய யோகங்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகியுள்ளது. அறிவுக்கு ஆற்றலுக்கு அதிபதியாக நாயகனாக திகழக்கூடிய புதன் 2024 மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து நீச்சவலுவிழந்த நிலை நிவர்த்தி பெறுகிறார். மே மாதம் 25ஆம் தேதி வரை பலமாக மேஷமனையில் சஞ்சரிக்கிறார். அங்கு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் சந்திரன் என பல கிரகநிலைகளுடன் இந்த காலகட்டத்தில் சஞ்சரிக்கிறார். அதிலும் குறிப்பாக நீச்சநிலை நிவர்த்தி பெற்று வித்தைக்காரகன் கல்விகாரகன் என்று கருதக்கூடிய புதன் பலம் பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு இருப்பாக கருதப்படுகிறது. எனவேதான் மே மாதம் 25ஆம் தேதி வருவதற்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்ற புதனின் அமைப்பால் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது. ஏனெனில் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் அறிவுக்கு வித்தைக்கு அதிபதியாகவும் இருப்பவர் புதன். புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர் என்பதால் அதிக ஒளி பொருந்திய கிரகமாகவும் திகழ்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை எளிதாக தூக்கிப்போட்டு பந்தாக்கூடிய அளவிற்கு விவேகங்கள் நிறைந்தவைகளாக இருக்கின்றது. ஆகவே பல்வேறு விதமான சிரமங்கள் நெருக்கடிகளிருந்தாலும் கூட அவற்றை மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் எடுத்துக்காட்டுகிறார். புதன் மீனம் ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்ததை விட தற்போது மேஷத்தில் பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. நீங்கள் இந்த தருணங்களில் எந்த காரியங்களை மேற்கொண்டாலும் அந்த பணிகளை நன்கு சிந்தித்து அதற்கு ஏற்றபடி சிறப்பான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளையும் பல நல்ல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களையும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். எனவேதான் பல்வேறு விதமான தடைகள் பிரச்சனைகள் விலகி முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் நிச்சயமாக உருவாகியுள்ளது. புதனின் பார்வையில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக கருதப்படுகின்றன என்பது மட்டுமில்லாமல் குரு சனி ராகுகேது ஆகிய கிரகநிலைகள் சமகிரகமாக பார்க்கப்படுகிறது. குரு தனது பார்வையில் புதனை பகைகிரகமாக பார்த்தாலும் கூட புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் சனியின் பார்வையில் புதன் நட்புகிரகமாக கருதப்படுகிறது. மேலும் புதன் பார்வையில் சந்திரனை மட்டும்தான் பகைகிரகமாக கருதுகிறார். ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் சமகிரகமாகவும் நட்புகிரகமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாகவும் வித்தைக்கு புத்திக்கு அதிபதியாகவும் புதனை பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட புதன் பலம் பெற்று மேஷம் மனையில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது அனைத்து விதமான பணிகளிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பார். ஏனெனில் புதன் வலுவாக சஞ்சரிப்பதால் மிக அதீதமான சிக்கல்கள் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடித்து அதன் பலன்களை பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். எவ்வளவு பெரிய சவால்கள் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு கிடைத்து இருக்கக்கூடிய அறிவு ஆற்றலை மதிநுட்பத்தை பயன்படுத்தி அதை எப்படி செம்மையாக சிறப்பாக செய்து முடிப்பது என்ற யோகங்களை மிகவும் வலுவாக புதன் வாரி வழங்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் நீச்சம் நிவர்த்தி பெற்ற புதன் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் மே மாதம் 7ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை பலம் பெற்று மிகவும் வலிமையாக புதன் சஞ்சரிப்பதால் அதீதமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கும் பல்வேறு விதமான தடைகளை சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். எதை காரியத்தை செய்தாலும் உணர்ச்சிவசப்பட்டு குழப்பமாகவும் சிக்கல்கள் நிறைந்தவைகளாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட பெரிய அளவிலான சிக்கல்களில் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை புதன் கெட்டுவிட்டால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். அப்படிப்பட்ட புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று வலிமை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மிக அதிரடியான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கிறார். ஏனென்றால் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரிக்கிறார். இவருடன் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார். துவக்கத்தில் சந்திரனும் இங்கு சஞ்சரிக்கிறார்.
எனவே இவ்வாறான கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டமென்பது பெருமளவிலான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் புதன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புதன் அறிவுக்கு மட்டுமில்லாமல் வித்தை கணிதம் என் ஜோதிடம் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறமை பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு போதிக்கும் ஆற்றல் போன்றவற்றை மிக வலுவாக உங்களுக்கு வாரி வழங்குகிறார். எனவே தான் புதனுடைய அமைப்பு காரணமாக பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் ஏற்படுகிறது. புதனின் ஆட்சி வீடாக மிதுனம் ராசியையும் கன்னிராசியையும் பார்க்கப்படுகிறது. கன்னிராசி புதனுடைய உச்சவீடாகவும் இருக்கிறது. தற்போது செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் அமர்ந்துள்ளார். புதனின் பார்வையில் செவ்வாய் நட்பு கிரகமாக இருப்பதால் பல்வேறு விதமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறார். பல்வேறு விதங்களில் இருந்து வந்த பின்னடைவுகள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அதன் காரணமாக சந்தித்து வந்த மனவருத்தங்கள் வேதனைகள் போன்றவைகள் நீங்கி ஒரு பிரச்சனைக்கு எப்படி சிறந்த முறையில் தீர்வு காண முயற்சி செய்வது அதை எப்படி நீங்கள் அடைவது என்ற பல நல்ல யோகங்களை இந்த காலகட்டத்தில் புதன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அருமையான அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. இவ்வளவு காலங்கள் சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக நீச்ச நிலையில் வக்கிரகதியில் பலமிழந்து மேலும் மேலும் பல சோதனைகளையும் சிரமங்களையும் சந்திப்பதற்கான சூழ்நிலை காரணமாக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுத்தார். உணர்ச்சிவசப்பட்டு பல முடிவுகளை எடுத்ததால் சில தடுமாற்றங்களை சந்தித்ததற்கான சூழ்நிலைகள் உருவாகியிருந்தது. ஆனால் அவைகள் அனைத்திலும் இப்போது மிகச்சிறப்பான மாற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை புத்திகாரகன் அறிவுகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் நீச்சநிலை நிவர்த்தி பெற்று வலுப்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் புதன் 2 4 5 7 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சுபத்துவபாதையில் சஞ்சரிக்கும்போது மிக அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுப்பார். ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் சில தடைகள் சிறு சிறு சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல்களை ஏற்படுத்துவார். இருந்தாலும் தற்போது நீச்சம் நிவர்த்தி பெற்று வலிமை பெறுவதால் பல இடர்களில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார். புதன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் சப்தம பார்வையால் நுணுக்கமாக செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வில்லங்கங்கள் அனைத்தையும் எளிதான முறையில் எதிர்கொண்டு மிக சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கான யோகங்களை மாற்றிக் கொடுக்கிறார். புதனின் அமைப்பு இப்படி இருக்க சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் லாபாதிபதியுமாக தனாதிபதியுமாக சுக்கிரன் இருக்கிறார். இந்த புதன் தற்போது ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோகஸ்தானத்திற்குள் வந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இது கண்டிப்பாக அனைத்திலும் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை உறுதி செய்யக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நினைத்ததை விட மிக துல்லியமாகவும் மிகச்சிறப்பாகவும் அனைத்து காரியங்களையும் முடிக்கக்கூடிய யோகங்கள் மிகவலுவாக கிடைக்கிறது. எனவே குடும்பத்தில் எழக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் துல்லியமாக கணித்து கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு முடிவு எடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் மிகவலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகியிருக்கக்கூடிய புதனால் மிகவலுவாக மே மாதம் 25ஆம் தேதி முடிவதற்குள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைகிறது. உணர்ச்சிவசப்படுவதை தவிர்த்து அனைத்தையும் சிறப்பான முறையில் முடிவெடுக்கக்கூடிய யோகங்கள் உருவாகிறது. சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கண்டசனியாக அமர்ந்திருக்கிறார். என்றாலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாக பல சிக்கல்கள் சிரமங்கள் பெருமளவில் குறைந்து மறையும். பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட பணிசார்ந்த நெருக்கடிகள் தவிர்க்கப்படுவதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார். எந்த பணியை மேற்கொண்டாலும் மதிநுட்பத்தை பயன்படுத்தி மிகச்சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்து கொடுக்கிறார். தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் புதனின் பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறது. ஏனெனில் ராசியின் அதிபதியான சூரியனும் இந்த நேரத்தில் உச்சம் பெற்று புதனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே புதிய வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் திட்டமிட்டபடி உங்களுடைய செயல்பாடுகளை சிறப்பாக செய்வதற்கான யோகங்கள் உண்டு. மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான வெற்றிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும்போது புதன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பெருமளவில் அலைச்சல்கள் குறைந்து மறையும். சற்று கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற நல்ல பலன்களை கண்டிப்பாக புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார்.
இந்த புதன்பெயர்ச்சி புதன் நீச்சம் நிவர்த்தி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் திட்டமிடக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள மே 25ஆம் தேதிக்குள் புதன்கிழமை விரதமிருந்து பக்கத்திலிருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று 2 நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றங்களும் வெற்றிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமில்லை.